It's a nice movie, sir. Seriously, I think this is so far the best thing. And interval block line, it was really nice. ரொம்ப நல்லா இருந்துச்சு and cinematography was really nice. It was all good, sir. நல்ல ஒரு I think it's a beautiful film from him. So cinematography ரொம்ப நல்லா இருந்துச்சு, sir. I think story was good. Boring sequence and comedy was really good. I think அது கொஞ்சம் uplifting-ஆ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். Yeah, all of them together. யோகி பாபுன்ல கோவிசல்லா மேம் இருந்தாங்க and so many people. Even ஒரு horror film லிட்டரலா இது அதோட சேர்த்து இது மாதிரி எடுத்துட்டு போக முடியும்னா it was really nice. ஓவராலா வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்துச்சு. யாரும் அவங்களோட இதோ ரொம்ப ஓவர்டூ பண்ணல. அப்படிலாம் இல்லை சார். It was nice. You can't see all movies like that. ஒரு ஃபேண்டசினா ஃபேண்டசி மாதிரி தான் எடுத்துட்டு போக முடியும். த்ரில்லர் மூவில என்ன ரொம்ப லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். It was a good film. போரிங்கா இல்ல, it was nice. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு பிடிக்கணும். இது சம்மர் ஹாலிடே. குழந்தைங்களுக்கு தான் பேய் படம்னா ரொம்ப பிடிக்கும். நம்மலாம் வந்து நிறைய பார்த்தாச்சு. இப்போ நம்ம காஞ்சூரிங் அப்படி போயிட்டோம் இல்லையா? நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா நமக்கு அது பேய் பண்ண மாதிரி தெரியாது. ஆனா பார்க்கலாம். என்டர்டெய்னான ஒரு மூவி தான். நம்ம குழந்தைங்களுக்காக பார்க்கலாம். சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவ்வளவுதான். இல்ல அண்ணன் தங்கச்சி கான்செப்டா எடுத்திருக்காங்க. ஆனா அதுல வந்து ரொம்ப டீப்பாலாம் அண்ணன் தங்கச்சி எல்லாம் அண்ணன் தங்கச்சி காட்டல. அண்ணன் தங்கச்சி பாத்துக்காத மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சியோட அந்த பாசத்தை கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அது எனக்கு ஒரு இதுவா இருக்கு. மத்தபடி பார்க்கலாங்க. பார்க்க கூடாதுலாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆனா ஒன் டைம் சொல்லவே முடியாதுங்க. நாங்க நல்லா சிரிச்சோம். அவங்க கோவிசர்லா மேம் அண்ட் அவரு யோகி பாபு சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எப்பயுமே சாங் வைப்பார் இல்லையா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்க்கலாம். சிம்ரன் மேம் ரொம்ப இவங்க யோகி பாபு பெர்ஃபார்மன்ஸ் யோகி பாபு சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு செட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சு. சிரிக்கிற பாது அவர் மட்டும் இருந்தா நல்லா இருந்திருக்காது. கோவிசர்லா மேம் இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரோட கனெக்டிவிட்டி சூப்பரா இருந்துச்சு. குழந்தைங்களுக்காக பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதே என் குழந்தைங்க பயந்தாங்க. அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் சிரிச்சேன். அதுதான் என் குழந்தைங்களுக்கு. எல்லா குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். அவங்களுக்காக வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா சம்மர் ட்ரீட் மாதிரி சொல்லலாம். நீங்க ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. காமெடி இருக்கு, ஹாரர் இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. பசங்க ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல வந்து அந்த ஹாரர் இருக்கு, அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் யோகி பாபு, கோவை சல்லாமம், BTV, சேஷ் அவங்க 4 பேரோட காமெடி ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சுமாரா இருக்கா? சூப்பரா இருக்கு. எந்த சீன் பார்த்து ரொம்ப பயந்தீங்க? அந்த சொல்லுங்க. எந்த சீன் பார்த்து பயந்தீங்க? யோகி பாபு எப்படி ஆக்ட் பண்ணீங்க? காமெடியா இருந்துச்சா? அவங்க சூப்பரா இருந்துச்சா? யோகி பாபு எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு? அவரு எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரா? நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரா? ஆமா. சூப்பரா பேசிருக்காரா? யோகி பாபு. ஆமா. சரி, இவங்க எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க? நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஜாலியா இருந்துச்சா? ஆமா, அவங்களுக்கு ஜாலி. சூப்பரா இருந்துச்சா? ஆமா. சொல்லு. சூப்பரா இருந்துச்சு சொல்லு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? எந்த சீன் சூப்பரா இருக்கு படத்துல? வெண்டசி சூப்பரா இருக்கு. பயந்தியா இந்த சீன் பார்த்தாரு? நல்லா இருக்கு. எனக்கு சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு மூவி. எந்த சீக்வன்ஸ் உண்மையிலே பயந்தீங்க? எல்லா சீக்வன்ஸும் பயந்தோம். நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்கா இருந்துச்சு. கதை எப்படி மேம்? கதை வந்து நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே எண்ட் வரைக்கும் த்ரில்லிங்கா போச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. எங்கேயுமே போர் அடிக்காம, காமெடி கூட லாக் ஆகாம நல்லா இருந்துச்சு மூவி எல்லாம். வேற என்ன பிளஸ் பாயிண்ட் படத்துல? என்ன பிளஸ் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ல வந்து நடுவுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காமெடி தான் வரும். லாஸ்ட்ல இருந்து த்ரில்லிங்கா இருக்கும். இந்த படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே த்ரில்லிங்கா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டை விட நல்லா இருந்துச்சா இல்ல இது எப்படி எந்த மாதிரியா? 3 பார்ட்டை விட இது நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் கிராபிக்ஸ்ல கூட நல்லா இருந்துச்சு. அம்மன் வர சீன்லாம் நல்லா இருந்துச்சு. உண்மையா அம்மன் வர மாதிரியே இருந்துச்சு. செலுத்துச்சு. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரில்லர் மூவி. எல்லா CG ஒர்க் சூப்பரா இருக்கு. தமன்னா கம்பேக். சிம்ரன் மேம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அடுத்தோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன? ஜென்யூனா ப்ளஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் அகெயின் த்ரில்லர் மூவி கேம் பேக். சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி சூப்பர் மூவி. நோ ட்ராபேக் எல்லாம் ஒன்றும் கிடையாது. வெயிட்டிங் ஃபார் அரண்மனை 5. படம் வேற லெவல். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம்.
ரொம்ப சூப்பரா இருந்தது. பிளாக் பஸ்டர் 100% டிஃப்ரெண்ட். சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க? எனக்கு அந்த கிளைமேக்ஸ் சாங் ரொம்ப பிடிச்சது. காமெடி எல்லாமே சூப்பரா இருந்தது, எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபைனல் சாங் வேற லெவல், அது எல்லாருக்குமே ஒரு ட்ரீட் 100%. படம் சூப்பரா இருக்குங்க. படம் சூப்பரா இருக்கு. எது பார்த்து பயந்தீங்க? பக்குனெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க. நல்லா தான் இருந்தது. பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன பசங்க எல்லாம் பார்க்குற அளவுக்கு நல்லா தான் இருந்தது. அப்புறம் தமன்னா இறந்த பிறகு அவர் பாட்டு பாடுவாங்கள, பாட்டு அம்மன் பாட்டு குஷ்பு பாடுறது நல்லா இருந்தது. அப்புறம் தமன்னா வந்து இறந்த பிறகு தன்னை குழந்தைங்களோட பாடுறால அந்த பாட்டு சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.